ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோம்ஸ் குக் புக். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து ஒரு நான்வெஜ் டிஷ் பார்க்க போகிறோம். என்னதுன்னா வவ்வால் மீன் வறுவல். ஸோ அதுக்கு என்னென்ன தேவைன்னு இப்போது இந்த இன்க்ரீடியன்ட்ஸில் வர்றதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த தட்டில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து தனித்தனியாக வந்துட்டு வதக்கணும். ஃபஸ்ட்டு வந்து வத்தல் போடுறோம். வத்தல் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பெப்பரும் போடுறோம். ஸோ வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா பிளாக் ஆகிற வரைக்கும் வதக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மிளகா, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் அப்படியே ஒன் பை ஒன்னாக எல்லாம் போட்டு வதக்கணும். உங்களுக்கு வந்து ஆயில் போட்டு வதக்கலாம் அப்படின்னா பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ நான் வந்து லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் வந்து போடாமல் கூட வதக்கலாம். எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக வதக்குனதுக்கப்புறமா வந்துட்டு ஃபைனலாக இதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற பெப்பர், ஜீரகம் அதெல்லாமே போட்டு எல்லாத்தையும் நல்லா அந்த லைட் கலர் சேஞ்ச் ஆகி அந்த அரோமா வர்ற வரைக்கும் நீங்கள் வதக்கிட்டு வந்துட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைக்கணும். ஓகே, இப்போ வந்து வதங்கிருச்சு. இது வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக ஆறினதும் வந்து அரைக்கணும். இது கூட வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு மசாலா பவுடர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். லைக் மஞ்சத்தூள் போடணும், அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி தூள், அதுக்கப்புறம் லெமன், வினிகர் அந்த மாதிரி அந்த இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸில் கொடுத்துருக்கேன். என்னென்னு பார்த்துக்கோங்க. அது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா லைட்டாக வேணால் தண்ணி ஊற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஆக்சுவலி இது வந்து என்னோடய குமாரேட்டாவோட ரெசிபி. நான் வந்து ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறேன். அவங்க தான் நான்வெஜ் டிஷ்லாம் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம், ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மசாலா மாதிரி அரைச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு வினிகர் பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நைஸாக நம்ம வந்துட்டு நல்லா அரைச்சிக்கணும். இப்போ ஃபிஷ்ஷு வந்துட்டு நாங்கள் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. சென்டரில் இந்த மாதிரி கட்டு போட்டுக்கோங்க. ஹெட்டு அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை வந்து இது மேலே நல்லா வந்துட்டு தடவணும். அந்த சென்டரில் இருக்க ஹோலுக்குள்ளெல்லாம் போயிட்டு நல்லா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் ஈவனாக. மேக் ஷுர் ஃபிஷ்ஷு வந்துட்டு உங்களுக்கு உடஞ்சிடாம. எங்களுக்கு வந்து லைட்டாக அந்த லாஸ்ட் பார்ட் உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் பி கேர்ஃபுல். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு, பேக்கு எல்லாமே வந்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் வந்து கோகோனட் ஆயில், இது கோகோனட் ஆயிலில் தான் கண்டிப்பாக பண்ணணும். இல்லை கோகோனட் ஆயில் இல்லைன்னா நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ இது கேரளா டிஷ்ஷுன்றனால கண்டிப்பாக கோகோனட் ஆயிலில் தான் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா அதை வந்து போட்டுட்டு சைடில் வந்துட்டு இந்த மாதிரி கருவேப்பிலை, ஒரு குச்சி கருவேப்பிலையை போட்டு விட்ருங்க. அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்துட்டு அடியில் உள்ள போர்ஷன் நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு அப்படியே திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி கலர் வர்ற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஃப்ரை பண்ணணும். ஸோ அப்போ லைட்டாக மேலே வந்து கோகோனட் ஆயில் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கணும். ஸோ கோகோனட் ஆயில் இருந்தால் தான் நீங்கள் இந்த டிஷ் பண்ணணும், இல்லை பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு தாளிச்சதுக்கு வந்துட்டு கடுகு, கருவேப்பிலை, சோம்பு இதெல்லாம் போட்டு நம்ம வந்துட்டு தாளிக்கணும். வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்துட்டு அந்த ஃபிஷ்ஷு மேலே அப்படியே போட்டுறணும். ஐ திங்க் நவராத்திரிக்கு எல்லாருமே வெஜிடேரியனாக இருந்திருப்பீங்க. ஸோ நான்வெஜ் இப்போ சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அந்த தாளித்து இந்த மாதிரி கொட்டிடணும். அவ்வளோதான், ஃபிஷ் ஃப்ரை ரெடி. ஸோ இந்த டிஷ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.